வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி 5 நிமிஷத்தில் ஒரு வடை பண்ண போகிறோம். அவல் வடை. இந்த வடை வெளியில் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வடையை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எல்லாருக்குமே இந்த வடை ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பெஸ்ட் ஈவினிங் டைம் ஸ்நாக்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்நாக். இப்போ இந்த அவல் வடையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி விட்டு ஒரு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவளை ஒரு தடவை அலசியாச்சு. அவளில் டஸ்ட்டு இருக்குங்கிறதுனால தண்ணியில் அலசிடணும். இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த அவல் 3லேருந்து 4 நிமிஷம் ஊறட்டும். அவல் ஊற வச்சு 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த அவலை நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். எல்லா அவளையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது. நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சி வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஈரத்தில் அவலில் உள்ள ஈரம், வெங்காயத்தில் உள்ள ஈரம்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வரும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அவல்லையும் வெங்காயத்துலேயும் உள்ள ஈரத்தன்மையே பிசைகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இருந்தாலும் மாவு கொஞ்சம் வடை தட்டுறதுக்கு கரெக்டாக இல்லை, கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. 1 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும், எடுத்து தட்டி போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போது எண்ணெயில் தட்டி போட்டுடலாம். மாவை இந்த சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி உருட்டி வச்சோம்னா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் சேர்த்துடலாம். வடையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒன்று போல் வேகும். மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வடையை பரட்டி போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. இந்த அவல் வடை நினச்ச மாத்திரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டீ போட ஆரம்பித்தோம்னா அந்த டயத்தில் அவளை ஊற வச்சு டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த அவளை வடையை தட்டி போட்டுடலாம். பரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பாக வந்தோடனே எடுத்துடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் இம்மீடியட்டாக இந்த அவலை வச்சு உடனே வடை செஞ்சிடலாம். மாவெல்லாம் அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நல்லா பரட்டி போட்டு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பாகிடுச்சு. வடையை எடுத்துடலாம். ரொம்ப சுவையான கிறிஸ்பியான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். மறுபடியும் ஒரு தடவை எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.